ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து தோசை இட்லி மாவுக்கு எப்படி பேட்டர் ரெடி பண்ணலான்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து மெஷரிங் கப் பார்த்தீங்கன்னா நான் யூஎஸ் கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து என்னோட மெஷரிங் கப்பு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு உளுந்து எடுத்துட்டு அதே கப்பில் 5 கப்ஸ் வந்து நான் ரைஸ் எடுத்துக்கிறேன். வெந்தயம் இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்து இப்படி தான் ஊற வச்சுப்பேன். ஒரு 4 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து வெந்தயத்தை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்தை போட்டு அரைச்சிருவேன். ஏன்னா எனக்கு ஏதோ உளுந்தையும் வெந்தயத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கிறப்ப வெந்தயம் கொஞ்சம் லேட்டாக அரைகிற மாதிரி இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி போட்டுடுறேன். நல்லா உளுந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து இந்த மாதிரி அரைக்கணும். நம்ம உளுந்து வந்து அரைக்கிறப்ப கையில் எடுத்தால் அதை கீழே ஓடக்கூடாது, நம்ம கையிலே அப்படியே இருக்கணும். நல்லா அப்படி அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லா அரைஞ்சிருக்குன்ட்டு அர்த்தம். அதுமாரி உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக அரைங்க. நம்ம 30 மினிட்ஸ்லேயே அரைச்சிட்டா நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். இருந்தாலும் நம்ம ஒரு 45 மினிட்ஸ் அரைச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் மாவு இட்லிக்கலாம். அடுத்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் அரைங்க. 20 to 30 மினிட்ஸ் அரைச்சிட்டு உப்பையும் போட்டு அரைச்சிருங்க. இல்லை உப்பு கையில் கரைக்கிறதுனாலும் கரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள் மாவு நான் எந்த அளவுக்கு கலந்து வைக்கிறேன்ட்டு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி நல்லா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சிடணும். இது பார்த்திங்கன்னா நான் நைட்டு இப்போ இன்றைக்கி நைட்டு ஒரு 10:30க்கு அரைச்சி வச்சேன்னா இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நான் மார்னிங்கே எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். மதியத்துக்கு மேலே தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஏன்னா நான் இங்கே இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கூலிங்கான பிளேஸு, வின்டர். அதனால் வெளியில் தான் மாவு வச்சுருந்தேன். இப்போ இன்கேஸ் நான் அவனில் இங்கே வைப்பாங்க எல்லாருமே. அவனில் வச்சுட்டு அந்த அவன் லைட் ஆன் பண்ணி விட்டு அந்த லைட் ஹீட்டுக்கு மாவு புளிச்சு வரும். நான் அந்த மாதிரிலாம் பண்ணல, சும்மாவே வெளியிலேயே வச்சுட்டேன். வெளியிலேயே வச்சு இப்போ நான் முதல் நாள் நைட்டு அரைச்சேன்னா நெக்ஸ்ட் டே மதியம் போல் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அன்றைக்கி நைட்டு இட்லி ஊற்றினேன். பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது இட்லின்ட்டு. நல்லா சாஃப்டாக நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும் இட்லி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இட்லி, தோசை, வடைக்கு எல்லாத்துலேயே உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன். எதுவும் ஸ்பெசிஃபிக்கான உளுந்தெல்லாம் இல்லை, எல்லாமே இதே உளுந்து தான். இது மெஷரிங் கப் நான் 1 கப்புன்னு சொல்கிறது, இது 1:5 ரேஷியோ. இதே வந்து நம்ம 5 கப்பு போடுறது பார்த்தீங்கன்னா 1 kg வந்துடும். இது வந்து 5 கப்பு சேர்ந்தால் 1 kg. அதனால இது 1 kgக்கான மாவு அளவு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கும் இதே மாவு தான். நான் ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றுவேன், ஒரு 2-3 நாள் கழிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசைக்கு வச்சுப்பேன். இதே நீங்கள் ஃபஸ்ட்லேயே யூஸ் பண்ணணும்னா பண்ணி தனியாக எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. தேங்க்யூ கைஸ், ஹேவ் எ நைஸ் டே, பை.